உலக சிறுநீரக தினம் வேர்ல்ட் கிட்னி டே ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் 2வது வியாழக்கிழமை கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது. இதன் மூலமா கிட்னிஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ், அது கிட்னினுடைய தொந்தரவு வரும் பொழுது அதை நம்ம எப்படி கண்டறியறது, எப்படி நம்ம கிட்னிஸை பத்திரமா பாதுகாக்கிறது அப்படிங்கிற நாலேஜை டிசமினேட் பண்றது தான் இந்த வேர்ல்டு கிட்னி டேனுடைய எய்ம். ஆரம்ப காலகட்டத்திலேயே தேவையான பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஸ்கேன் எடுத்து கிட்னியில் ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு கண்டறியறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏர்லி ஸ்டேஜஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த ப்ராப்ளம் ப்ரோக்ரஸ் ஆகாம நம்ம தடுக்க முடியும். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் மதுசங்கர், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் ஃபிசிஷியன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். உலக சிறுநீரக தினம் வேர்ல்ட் கிட்னி டே ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் 2வது வியாழக்கிழமை கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது. இதன் மூலமா கிட்னிஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ், அது கிட்னினுடைய தொந்தரவு வரும் பொழுது அதை நம்ம எப்படி கண்டறியறது, எப்படி நம்ம கிட்னிஸை பத்திரமா பாதுகாக்கிறது அப்படிங்கிற நாலேஜை டிசமினேட் பண்றது தான் இந்த வேர்ல்டு கிட்னி டேனுடைய எய்ம். அப்ப அந்த வகையில இந்த வருஷம் ஆர் யுவர் கிட்னிஸ் ஓகே, டிடெக்ட் ஏர்லி, ப்ரொடெக்ட் கிட்னி ஹெல்த் அப்படிங்கிறது இந்த வருஷத்தினுடைய வேர்ல்டு கிட்னி டேனுடைய தீமா பார்க்கப்படுது. சமீபத்திய ஆய்வுகள்ல 100ல் 8லிருந்து 10 பேருக்கு கிட்னி செயல்பாட்டுல கொஞ்சம் கோளாறுகள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கிட்னி ஃபெயிலியராக இருக்கலாம், ரத்தத்துல கிரியாட்டினின் கூடி இருக்கிறதா இருக்கலாம், அல்லது யூரின் புரோட்டீன் லீக் ஆகிறதாக இருக்கலாம். இதுல எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில செட்டின் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதாவது சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, உடல் பருமனா இருக்கிறது, அல்லது நம்ம குடும்பத்துல வேற யாருக்காவது கிட்னி ஃபெயிலியர் இருந்தா நமக்கும் இந்த மாதிரி கிட்னி செயல்பாட்டுல தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இது ஆரம்ப காலகட்டத்திலேயே கண்டறியணும். ஏன்னா இதனுடைய தொந்தரவுகள் நம்ம உடல்ல தென்படுறதுக்கு 90% மேல கிட்னி டேமேஜ் ஆன பிறகுதான் நமக்கு தொந்தரவுகள் தென்பட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த ஹைரிஸ்க் கேட்டகரியில் இருக்கிறவங்க நமக்கு கிட்னி என்ன நடக்குதுன்னு தெரியாம இருந்தா நமக்கு இந்த பிரச்சனை கண்டறியும் பொழுது அது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்ல போயிருக்கிறதுக்கும் அதை சரி பண்ண முடியாம போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறவங்க உங்களுடைய கிட்னிஸ் நலமா இருக்கா, ஆர் யுவர் கிட்னிஸ் ஓகே அப்படின்னு நீங்களே உங்களை கேட்டுக்கிறதும், ஆரம்ப காலகட்டத்திலேயே தேவையான பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஸ்கேன் எடுத்து கிட்னியில் ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு கண்டறியறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏர்லி ஸ்டேஜஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த ப்ராப்ளம் ப்ரோக்ரஸ் ஆகாம நம்ம தடுக்க முடியும். அதன் மூலமா கிரானிக் கிட்னி டிசீஸ், அது ப்ரோக்ரஸ் ஆகி எண்ட் ஸ்டேஜ், டயாலிசிஸ், டிரான்ஸ்பிளான்ட் இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம தவிர்க்கலாம் அல்லது முடிஞ்ச வரையிலும் தள்ளி போடலாம். அதனால உங்களுக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, உடல் பருமன், அல்லது குடும்பத்துல வேற யாருக்காவது கிட்னி ப்ராப்ளம், அல்லது கிட்னில ஸ்டோன்ஸு, இதுக்கு முன்ன வேற சில காரணங்கள்னால கிட்னி தொந்தரவு இருந்திருந்தா உங்க நெஃப்ராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அப்ராப்ரியேட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்துட்டு அதற்குரிய ஃபாலோ அப்ல இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி.